தெனாலி ஜோக் சொல்லிட்டே இருப்பான் இல்லையா, அதுவே அவனுக்கு ஒரு சோதனையா முடிஞ்சிச்சுங்க. என்னன்னு பார்க்கலாமா? ஒரு தடவை கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அதாவது பக்கத்து நாட்டு அரசன் இவரை கொல்ல பிளான் பண்றாங்கன்ட்டு. கிருஷ்ணதேவராயரும் அவரோட மந்திரிகளும் சேர்ந்து எப்படி சேஃபா இருக்கிறதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தெனாலி ஆஸ் யூஷுவல் ஜோக் சொல்லி சிரிச்சுக்கிட்டே ராஜ்யசபைக்குள்ள வந்தான். தன்னோட உயிர் ஆபத்துல இருக்கும்போது இவன் மட்டும் சிரிச்சுட்டு இருக்கானேன்னு கிருஷ்ணதேவராயருக்கு கோவம் வந்துருச்சு. தெனாலி, உன்னோட ராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கு, நீ என்ன சிரிச்சுக்கிட்டே இருக்க? இனிமே என் கண்ணு முன்னாடி உன் முகத்தை காமிக்காத, போ இங்க இருந்து, திட்டி அனுப்பிடுவாரு. தெனாலி சோகமா வெளியே போயிடுவான். மறுநாள் அதே மாதிரி ராஜ்யசபையில கூட்டம் கூடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தெனாலி ஒரு மண்பானையில 2 ஓட்டை போட்டு முகத்தை மறைச்சுக்கிட்டு ஆடி ஆடி உள்ள ராஜ்யசபைக்கு ராஜா முன்னாடி நிப்பான். கிருஷ்ணதேவராயருக்கு திருப்பி கோவம் வந்துருச்சு. உன்னதான் என் முன்னாடி வர வேணான்னு சொன்னேன்ல, திருப்பியா வந்தேன்னு கேக்குறாரு. அதுக்கு தெனாலி, இல்ல மகாராஜா, நீங்க என் முகத்தை தான் காமிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, அதான் இப்படி வந்தேன் பவ்யமா சொல்லுவான். உடனே கிருஷ்ணதேவராயருக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஓகே ஓகே, என் கோபமும் போயிருச்சு, ஒழுங்கா அந்த பானைய தலையில இருந்து எடுன்னு சொல்றாரு. பக்கத்துல இருக்க ஒரு தூண்ல ஓங்கி ஒரு முட்டி உடைச்சிருவான். ரொம்ப நன்றி ராஜா, நீங்க எங்க என்ன இப்படியே இருக்க சொல்லிடுவீங்களோன்னு பயந்தே போயிட்டேன் ராஜான்னு சொல்லுவான். மொத்த அரண்மனையும் சிரிச்சிடும். தெனாலி நமக்கு ஞாபகப்படுத்துறது, எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு, நாம தான் மாத்தி யோசிக்கணும். கரெக்டா?